அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டானது வியாழக்கிழமை குரு பகவானுடைய சாரத்தில் குரு உச்சமடைகிறப்ப ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறகுது. இந்த ஆண்டு மொத்தத்தில் அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் மகர ராசிக்கான 2026க்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களே, இந்த 2026 உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு, பொறுப்பு, பலன் இந்த 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரங்க நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல்பாகவே பொறுப்பை தட்டி கழிக்க மாட்டீங்க. மெதுவாக ஆனால் உறுதியாக போவீங்க. சொன்னதை செய்யக்கூடிய ஆளுங்க நீங்கள். ஆனால் இந்த 2026ல் நீங்கள் உழைக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டிற்கான பலனாக அமையும். இந்த 2026ல் மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி, குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக அமையும். சனி கிரகம் எடுத்தீங்க அப்படின்னா அது நீதி, பொறுப்பு, தாமதமான பலன்களை வழங்கக்கூடியதை பலன்களை கொடுக்கும். குரு வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றதுக்கானதாக காரணமாக அமையும். சுக்கிரன் உறவுகள் நிம்மதி கிடைக்கிறதுக்கான காரணமாக அமையும். இந்த 2026ல் நீங்கள் செய்த உழைப்புக்கான கணக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026க்கான பலனை சொல்கிறதுக்காக 2026ஆம் ஆண்டை 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். அதில் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய 3 மாத காலங்கள். ஆண்டின் தொடக்க பகுதியாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும், வேலை சுமை கூடும், குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும், எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். உங்கள் மனசில் நான் தான் எல்லாத்தையும் இழுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு இலகுவாயிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனியாக சுமக்காதீங்க. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பகிர்ந்து மற்றவங்களுக்கும் டெலிகேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக நகர ஆரம்பிக்கும். அடுத்தது ஏப்ரல்லிருந்து ஜூன் வரைக்குமான 3 மாதங்கள் உங்கள் உழைப்பை வெளி உலகத்துக்கும் வெளிச்சத்துக்கும் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சிறந்த பொசிஷன், ஒரு நல்ல ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான டிஸ்கஷன் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சம்பள உயர்வு, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் அமைதியாக செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது தென்படுகிறது. அதுக்கு அடுத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேச கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலைத்தன்மை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய நிலையான சொத்துக்களுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நீண்டகால இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு நிலையான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். அடுத்தது ஆண்டினுடைய இறுதி பகுதி. இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதி அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 3 மாத காலகட்டங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை தேடி அலையிற மாதிரி அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். உங்களுடைய இன்னர் பீஸ் அதிகமாகும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு, திருமணத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும்.
அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புது வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு கூட இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, பணம் இந்த மூணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, மகர ராசிக்காரங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் செக்டர், இன்ஜினியரிங் ஃபீல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், மேனேஜ்மெண்ட் இந்த துறைகளில் இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்களால் காண முடியும். அதே மாதிரி வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நீண்ட காலத்துக்கு அது பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேலை மாற்றத்துக்கான முயற்சியை செய்யலாம். இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையில் தொடர்றது நல்லது. உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆனால் ஒரு ப்ராக்ரஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கு வழியில் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நேர்மையான வழி தான் உங்களுக்கு வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சுமூகமாக நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து குடும்பம் மற்றும் உறவு முறைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திருமணம் ஆனவங்களுக்கு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனலாக க்ளோஸ் ஆகிடுவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தென்படுது. இந்த காலகட்டத்தில் உழைப்போட சேர்த்து உணர்ச்சிக்கும் நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் மேம்படுவதற்கான வழிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபெட்டிக்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா ரெகுலரான வாக்கிங் போகணும். கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 விதமான உடல் உபாதைகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். 2026ஆம் ஆண்டை ஒரு ஸ்மூத்தாக கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காண முடியும். சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கு போட்டிங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போட்டு சனி பகவானை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். கருப்பு உளுந்து தானம் செய்யலாம். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புனால் ஏற்படக்கூடிய பலன்களுக்கான தடைகளை குறைச்சி உங்களுக்கு வெற்றிகளை தேடி தரக்கூடியதாக அமையும். மகர ராசிக்காரர்களே, உங்களை அந்த 2026ஆம் ஆண்டு சோதிக்கிறதுக்கான ஆண்டு கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கான உழைப்புக்கான சாட்சியாக சொல்ல வர்றதுக்கான ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் உழைப்புக்கு சாட்சி சொல்ல வர்றதுக்கு 2026 ஆண்டு பிறக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் பொறுமையாக நேர்மையாக நடந்ததுக்கான பலனை இந்த ஆண்டில் அனுபவிக்க போகிறீங்க. தாமதமாக வந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வெற்றியானது நிலையான வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.